So ஒன்னாவது ரைட்டா வருவாங்க punyata atau bukan? Bukan sir. ஒன்னாவது Bukan, sir. punyata. ஏமா புக்கான் punyata சொல்றீங்க? ஒன்னாவது இங்க sembilan வரும். இது வந்து நாம் வரும். ஆமா தானே? ஆமா சார். sembilan sama dengan 6 ரைட்டா வருவாங்க. ரைட் தான். 9 sama dengan 6 ரைட்டா வருவாங்க. ரைட் தான் சார். வேல்யூ சேமா இருக்கணும் தானே? சேமா இருக்கா சேமா இல்ல வேல்யூ இப்ப? சேம் தான். சேமா இருக்கு சார். நான் கேள்வி சாலா சொல்றேனா? இல்ல நான் என்ன கேக்குறேன்னா ஏ கேள்வியோட இந்த ஏ கேள்வி இருக்குல்ல, இப்ப 3 darab dengan 3 விட வந்து 9 ரைட்டா? sama dengan 3 tambah 3 sama dengan 6. Adakah sama dengan 6? benar. Benarா? சோ இது வந்து மேபி நீங்க ஆன்சர் கரெக்டா சொல்லுங்க. எனக்கு தான் புரியல நினைக்கிறேன். இது வந்து நம்ம சொல்லுவோம் punyata yang palsu சொல்லுவோம். புரிஞ்சா? இந்த விட யாருக்கு இந்த விட புரியல சார்? இது எனக்கு புரியல அப்படின்னு நினைக்கிறீங்க யாரு? ஏ விட புரியல. எனக்கு புரியல. உங்களுக்கு புரியல? ஓகே, புரிஞ்சவங்க வந்து அடுத்த கேள்வி கேளுங்க. புரியாதவங்க ஃபோக்கஸ். ஐ கிவ் another example. அம்மா பாருங்க, இப்போ நான் வந்து 3 darab dengan 3 விட என்ன வருது? 9. இந்த பக்கெட் விட வந்து 9 வருதுன்னா இங்க சமடுங்க. இதோட அர்த்தம் என்னது? சமவா இருக்கு. அப்ப இங்க என்ன விட வரணும்? ரைட்னாக்கா சிம்பிளான் வரணும். இப்போ இங்க எனக்கு சிம்பிளா வருதா இங்க வேற நம்பர் வருதா? வருது. அப்ப சிம்பிளான் தீரா சமடுங்க என்ன? அப்ப அந்த விட வந்து ராங். ஏன்னா இந்த பக்கெட் வேற விட, இந்த பக்கெட் வேற விட. அப்ப ரெண்டுமே சேமா இல்ல. புரிஞ்சுங்களா? ஓ அதனால ஏன்னா உங்களுக்கு தெரியுது அந்த விட ராங்னு. இதே கேள்வி வச்சு நீங்க முத வந்து பாத்தீங்கன்னா 3x tambah 4 sama dengan 4x tolak 5 இருந்துச்சு. இது ஏன் நான் செய்ய முடியலன்னா இங்க எனக்கு 9 கிடைச்ச மாதிரி இங்க எனக்கு விட என்னன்னு தெரியாது. ஏன்னா எக்ஸோட வேல்யூ தெரியாது. அதனாலதான் இது வந்து புக்கான் புண்ணியாத்த முறை. இது வந்து புக்கான் புண்ணியாத்த. ஏன்னா எனக்கு எக்ஸோட வேல்யூ என்னன்னு தெரியாது. இது வந்து எக்ஸ் இல்ல. அப்ப நான் வேல்யூ விட கண்டுபிடிக்கலாம். விட கண்டுபிடிச்சா எனக்கு விட தெரியுமா? இப்ப புரியுதுங்களா? புரியுது சார். ஓகே, எனிவன் எல்ஸ் இன்னும் கொஞ்சம் புரியாம இருக்கீங்க யாராச்சும்? குட், வெரி குட். ஓகே, now அப்ப பி வந்து இப்ப ரைட்டா வருவாங்க. இப்ப ரைட் சார். Punyata yang benar. Punyata yang benar sir. Very good. Punyata yang benar. Very good. Punyata yang benar. Okay, very good. Ini? Si? Bukan penyata. Si, bukan sir. Yes. Karena X ada value தெரியாது sir. Yes, very good. Yes. So, இது வந்து bukan penyata. Dia தான் bukan penyata. Dia அதேதான் sir, bukan penyata. X ஓட value தெரியாது. ஆமா, bukan penyata. X ஓட value தெரியாது. Dia தான் bukan penyata தான். இது வந்து question mark இருக்கு. ஓகேவா? F penyata sir. penyata. நெகட்டிவ் 3 வந்து இன்டிஜர். இன்டிஜர் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இன்டிஜர் என்னன்னாக்கா நம்பர் வந்து நம்மளுக்கு வந்து நெகட்டிவ்ல இருக்கலாம், பாசிட்டிவ்ல இருக்கலாம், இல்ல கோசம். இது மூணுமே இன்டிஜர் சொல்லுவோம் நம்ம. இதெல்லாம் வந்து kita panggil இன்டிஜர். எது புக்கான் இன்டிஜர்னா இது 1/4, இது புக்கான் இன்டிஜர். நெகட்டிவ் 1/4 bukan integer. Perpuluhan pecahan bukan integer. Perpuluhan pecahan இல்லாம இருக்கிறது எல்லாமே வந்து integers. இதெல்லாம் integers. இது வந்து bukan integer. இதெல்லாம் வந்து common syllabusல வரும். Integer dengan bukan integer. Pecahan pecahanலயும் perpuluhanல இருந்துச்சுன்னா அது bukan integer. அது integer கிடையாது. Round numbers, whether it's a positive or negative doesn't matter. அது வந்து integer. சரிங்களா? சோ அப்ப இது வந்து என்னக்கா நெகட்டிவ் 3 ialah integer. அப்ப இது வந்து penyata. Penyata yang benar lah, penyata yang benar. Okay, very good. Now, next one. Tentukan sama ada penyata berikut adalah benar atau palsu. Jika palsu, buktikan. So, இப்ப 10 tolak 2 என்ன வரும்? 8 sir.
8. 2 kuasa 3 என்ன வரும்? 8 sir. 8. அப்ப 8 sama dengan 8. Suppose என்ன வரணும் இங்க? sama dengan warna sir. வரணும். அவன் புக்கான்னு போட்டிருக்கான். அப்ப வந்து நம்ம வந்து இது வந்து false சொல்லிட்டு ஏன் falseனா tukar simbol. சப்போஸ் வந்து ஈக்குவல் வரணும், sama dengan வரணும். புக்கான் வரக்கூடாதுங்க. புரிஞ்சுங்களா? oke sir. Suppose 8 sama dengan 8. So apa buktikan வந்து 8 sama dengan 8 ஏன்னா 10 tolak 2 ialah 8, 2 kuasa 3 ialah 8. அப்ப வந்து ஈக்குவல் வரணுங்க. bukan வரக்கூடாதுங்க. penafian வரக்கூடாதுங்க. Okay? Hasil darab 2 nombor ganjil ialah nombor genap. Benarah palsuah? Benar sir. Palsu. 3 darab dengan 3 sama dengan 9. 9 nombor genap apa ganjil lah? Ganjil sir. Ganjil. Apa itu வந்து palsu lah? இது வந்து palsu. Contoh அவ்வளவுதான். 3 darab 3 sama dengan 9. அதே மாதிரி 5 darab dengan 5 sama dengan 25. Ganjil தான். So hasil darab 2 nombor ganjil kita dapat nombor ganjil. Kita tak akan dapat nombor genap. So apa yang நான் மாத்தணும்னாக்கா, நான் jadikan ayat yang benar மாத்தணும்னாக்கா, அவன் கேட்கல, buktikan மட்டும் தான் சொல்றான். Okey dah. Itu adalah ayat yang palsu. Okay. Luas sebuah bulatan berdiameter D ialah 1/4 pi D kuasa 2. Right or wrong? Pi J. Okay. Ialah luas formula தெரியும். Luas formula வந்து என்னது? Pi J kuasa 2. Okay. அப்ப இங்க என்ன கொடுத்திருக்காங்க? 1/4 pi D kuasa 2 கொடுத்திருக்காங்க. அப்ப இது wrong lah. sir. Right wrong lah. ஏன்னா formula வந்து pi J kuasa 2 தான் வரும். diameter வராது. diameter வந்து consider வந்து kita gunakan untuk perimeter kilo தான் வரும் actually. 2 pi J kilo வரும். Ada? Okay. So setiap sudut pendalaman sebuah hexagon bersama dengan 60. Right or wrong? Right. Benar. Hexagon berapa sisi இருக்கும்? 6 sisi இருக்கும். Polygon இல்ல, doesn't matter. நம்ம syllabusல polygon நம்ம படிக்கல. But doesn't matter. Hexagonனா 6 sisi. 6 சிசி வந்து ஒரு சிசி நம்பளோன்றான். இப்ப நாங்க நம்பளோ மூளை உள்ள என்ன pedalaman பேசியிருக்கான். அப்ப 6 சிசி 6 darab 60 sama dengan 360. So wrong. Palsu lah. Yang palsu naga hexagon sudut pedalaman itu 720. 60 வராது. அப்ப வந்து palsu. இப்ப அதுக்கு தனியா ஃபார்முலா இருக்கும்ல. நம்ம பாலிகான் படிக்கல. பாலிகான்ல ஃபார்முலா. பாலிகான் வந்து n tolak 2 darab dengan 180. Bilangan sisi hexagon ialah 6. 6 tolak 2 darab dengan 180 sama dengan 720. அப்ப நம்ம செய்வோம்ல. So doesn't matter. இதெல்லாம் வந்து வேற பாப்ல உள்ளது. Doesn't matter. No problem actually. அப்ப இது வந்து palsu. இதெல்லாம் palsu. ஏன்னா இது மாதிரி தான். 360 வருது. But actually it is 720. அதான் நம்ம புக்திகன் பண்றது. It is wrong. palsuலாம். Palsu. Okay now. Okay, 3 செய்ய வேண்டாம். Berikut adalah இது வேண்டாம் செய்ய செஞ்சு. Okay now. இங்க வருவோம் இப்ப. 5வது செய்யுங்க. mau செஞ்சதுதான். இப்ப semua sebilangan paikணும். Barra விட benar வரணும். Kamu kena buat pernyataan yang benar. ஆனா அந்த கோட்ல வந்து semua எல்லாம் sebilangan எழுதணும். என்ன போட்டா நம்மளுக்கு வந்து benar வரும். சார் இந்த புல்வாரம் என்ன சார்? புல்வாரம்னா வெளியுள்ள இதுயா. எல்லா பாலிகானுக்குமே வந்து 360 தான் சுருட் புல்வாரன். எல்லா பாலிகானுக்குமே எவ்வளவு பெரிய பாலிகானா இருந்தாலும் எல்லா பாலிகானுக்கும் சுருட் புல்வாரன் 360 தான். pedalaman மாறும், புல்வாரன் மாறாது. எல்லா பாலிகானுமே சுருட் புல்வாரன் 360 தான். ஓகே, ஆக்டாகான் வந்து 8 சிசி. ஆக்டாகான்னா 8. அந்த ஹெக்ஸாகான் 6 சொன்னால ஆக்டாகான்னா 8. ஆக்டாகான் சொன்னால 8 தான் இருக்கணும். 9 முடியாது, 7 முடியாது. என்ன விட கொடுத்துட்டேன் ஆக்சுவலி. benar sir. இங்க benar இல்லம்மா, நீ சொல்லணும். இப்ப 1வது வந்து semua வருமா sebilangan வருமா? Semua. semua போட்டாதான் ayat benar. sebilangan போட்டீங்க ayat benar கிடையாது. ஏன்னா octagon சொன்னாலே 8 தான். அப்ப semua octagon mempunyai 8 sudut peluaran. அவ்வளவுதான். புரியுதுங்களா? 2வது pecahan ialah pecahan tak wajar. எல்லா pecahan tak wajar. Sebilangan. இருக்கு wajar dengan tidak wajar bercampurum இருக்கு. அப்ப இது என்ன வரணும்? Sebilangan.
Sebilangan sir. Very good. Okay. Gandaan 4 ialah gandaan 2. Lepas nama baca contoh கொடுத்துருங்க நானு. Semua. Semua sebilangan. Semua very good. ஏன்னா வந்து 4 முன்னுக்கு இருக்கு. இதுவே 4 2 திரிபலி ஆச்சுன்னா sebilangan மாறிடும். பெரிய நம்பர் முன்னுக்கு இருந்துச்சுன்னா semua வந்துரும். Polygon mempunyai 5 sisi. Semua sebilangan. Sebilangan very good. ஏன்னா polygon நிறைய sisi இருக்கு. Very good ma, very good. ஏன்னா polygon நிறைய sisi இருக்கு. Polygon 5 sisi, 6 sisi, 7, 8, 9, 10 வரலும் படிப்போம். 5 sisiனா pentagon னு சொல்லுவோம். 6 sisiனா hexagon னு சொல்லுவோம். 7 sisiனா heptagon வரும். 8 sisiனா octagon இங்க இருக்கு பாருங்க. 9னா nonagon னு சொல்லுவோம். 10னா decagon னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து பாலிகான்ல உள்ள சிலபஸ் டசன்ட் மேட்டர். இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா நாலேஜ்ல. ஓகே நான் ஒண்ணு இருக்கு பாருங்க. இசைங்க இப்ப இது வந்து penyataan palsu செய்யணும். benar கிடையாது. இப்ப அது வந்து wrong-ஆ ஆக்கணும் அந்த சென்டென்ஸை. tak boleh bagikan benar. Kamu kena jadikan dia wrong. Semua sebilangan ganti பண்ணி jadikan penyataan tersebut penyataan yang palsu. Jadikan palsu. Excuse me. Okay, ஒன்னாவது என்ன வரும்? Sebilangan sir. Cuboid எப்படி இருக்கும்? இந்த கடையில போன் வாங்கினா இருக்குமா சார்? கவர் கொடுத்துருப்பாங்க. ஒத்தா. அவ்வளவுதான். நம்ம பொம்மாடம் எடுத்துக்கீங்களா, கிளாசிக் நீட்டா இருக்குமே, இதுதான் கூபாய்ட் சொல்லுவோம். நீட்டா இருக்கணும், இதுதான் கூபாய்ட். கரெக்டா டாடு மாதிரி இருந்துச்சுன்னா அது கூபூஸ் சொல்லுவோம் நம்ம. இங்க போச்சு. இதுவே கரெக்டா முப்பா சகியா இருந்துச்சுன்னா டாடுனாக்கா கூபூஸ் சொல்லுவோம். பொம்மாடா மாதிரி நீட்டா இருந்துச்சுன்னா அது வந்து கூபாய்ட். வேன் இருக்குல்ல, வேன் வந்து கூபாய்ட். நீட்டா இருக்குல்ல, கூபாய்ட். கூபூஸோ கூபாய்டோ ரெசுமேட்டர். இது எல்லாத்துக்குமே 6 பிரமுகம் தான் இருக்கு. சோ இது அவன் பல்சு சொல்றதுனாலதான் செபிலங்கான்னு சொல்றோம். எல்லா கூபூஸ் கூபாய்டுக்கு 6 பிரமுகம் தான் இருக்கும். தலபே சோ மக்க அவனுக்கு வந்து பல்சு வேணும். அப்ப கிட்ட பகி செபிலங்கான். ஏன்னா பல்சுன்றனால. சரிங்களா? பி வந்து Sebilangan. செபிலங்கான். அவனுக்கு வந்து Semua. semua. ஏன்னா semua ayat penyataan தான் palsu ஆகும். ஏன்னா எல்லாமே penyataan கிடையாது. அது sikit yang tidak இது. Baiklah. Okey, segitiga bersurut tegak tidak mempunyai surut cakar. Okey, surut cakarனா வந்து lebih daripada 90 darjah. அதான் cakar சொல்லுவோம் நம்ம. ஆமா. Semua. So apa ingin வரும்? Semua segitiga sudut tegak tidak mempunyai sudut cakar. Very good. ஏன்னா segitiga tegak வந்து இப்படி இருக்கும். Normally வந்து segitiga tegak cakar வராது. ஏன்னா இதுவும் kurang daripada 90, இதுவும் kurang daripada 90. இதான் வந்து tegak வர. இதுல cakar வராது. அப்ப நம்ம semua பாய்க்கலாம். Semua segitiga sudut cakar semua lah sebilangan lah. ஏன்னா அவன் tidak பாய்ச்சிட்டானே. அவன் tidak பாய்க்கலன்னா நம்ம semua பாய்க்கலாம். இங்க அவன் tidak பாய்ச்சிட்டனால kita kena guna sebilangan. புரியுதா? இப்ப நான் semua பாய்ச்சனா இது ayat betul-ஆ மாறிடும். ஏன்னா sudut 90 darjah sudut tegakல வந்து memang sudut cakar இருக்காது. இதான் segitiga tegak. Segitiga tegakல வந்து memang sudut cakar memang tak ada. அப்ப இந்த இடத்துல memang sudah juga tidak. So அப்ப நான் semua segitiga bersudut tegak tidak mempunyai sudut cakar. Nah ayat benar. அவனுக்கு ayat palsu தானே வேணும். அப்ப sebilangan segitiga bersudut tegak tidak mempunyai sudut cakar வரணும். புரியுதுங்களா? அவன் tidak semua கொடுத்திருப்பேன். புரிஞ்சுச்சு சார். Okay, very good. Okay, ganda 5 mempunyai digit 5 pada tempat sa. Semua sebilangan. Ayat palsu வேணும் எனக்கு. Sebilangan. Semua sir. Semua sir. Very good. ஏன்னா palsu அதனாலதான். bayar பார்த்தா sebilangan benar ஆயிடும். ஏன்னா 5 10 15 20 25 பாருங்க. இங்கேயும் மட்டும்தான் 5 வருது. இதுதான் சா பிளேஸ் சொல்லுவோம் நம்ம. 4 நம்பர் வந்துச்சுனாக்கா இது சா, இது புலோ, இது ராத்தோஸ். இது வந்து சா,
இது pulo, இது ratus. அப்ப சா வந்து பின்னால இந்த நம்பர் பின்னால உள்ள நம்பர். இப்ப இங்க பாருங்க 5 இருக்கு, இங்க 5, இங்க கோசம். அவன் என்ன சொல்றானாக்கா எல்லா இடத்துலயுமே 5 இருக்குன்றான். அப்ப நான் semua போட்டாதான் palsuவா மாறும். ரைட்டா? இதுவே நான் வந்து sebilangan போட்டேன்னா அது benar மாறிடும். So tak boleh lah sebab dia nak ayat yang palsu. Maka saya nak gunakan semua. புரியுதுங்களா? அப்ப இது எல்லாமே benar தான் செய்யணும் அவசியம் கிடையாது. ஓகே, நான் இப்ப நம்ம bukan tidak வந்தாச்சு. 7. கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம் விட எங்க வரும்னு ட்ரை பண்ணுங்க. கொஞ்சம் நேரத்துல கேட்கறேன். இப்ப எங்க tidak வரணும், எங்க வந்து bukan வரணும், எங்க வந்து tidak samadengan. நமக்கு 4 வகையா நம்ம எழுதலாம் விடைய. tidak bukan, இங்க வந்து tidak bukan தான். ஏன்னா இங்க எங்கேயுமே samadengan பாய்க்கல. samadengan பாய்ச்சாதான் நம்ம அந்த samadengan cross பாய்ப்போம். பாய்க்கலாம் பாய்க்க மாட்டோம். சோ அப்ப இந்த இடத்துல இல்ல. so just tell me where என்ன வார்த்தை எங்க வரும், எந்த இடத்துல வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏ கேள்வி பார்த்தோம்னா dua tambah 3 ialah nombor perdana. Benar orang? 2 tambah 3 bukan nombor perdana. Bukan nombor perdana. ஏன்னா 2 tambah 5 வந்து 3 வந்து 5. 5 வந்து memang nombor perdana. Right? இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? penafian bagi setiap berikut. Siapa yang akan jadi 2 tambah 3 ialah இந்த இடத்துல வந்து bukan வந்துரும். Bukan nombor perdana. Okay, suatu nombor dalam asas 4 mungkin mengandungi digit 4. Okay, இது இன்னொரு பாப். asas nombornya. asas 4 பாப்ல 4 நம்பர் வராது. அந்த பாப்ல பொறுத்தவரை asas 4னா 4 வராது. asas 5னா 5 வராது. asas 6னா 6 வராது. So maka suatu nombor asas 4 mungkin tidak mengandungi digit 4. So இங்க வரும். Okay, suatu nombor dalam asas 4 mungkin இல்ல. tidak mengandungi digit 4. Putuslah. Bukan 9 bukan nombor perdana. Penafian orang apa? Perdana, sir. Okay, so இது எடுத்துட்டு 9 ialah nombor perdana. Okay. Semua ganda 6 mempunyai 5 sebagai faktor. Semua ganda 6 tidak mempunyai 5 sebagai faktor, sir. Very good. Semua ganda 6 tidak mempunyai இங்க வராது. Semua ganda 6 tidak mempunyai 5 sebagai faktor. Okeyங்களா? அவ்வளவுதான். புரிஞ்சுங்களா? Any question so far? Okay, sir. Okay, anyone else? சொல்லுங்க. எனக்கு சொல்லுங்க. இந்த நம்பர் போட்டான இந்த என்னது கண்டான் அதுதான் மண்டை குழம்புது. என்ன புரியல. நம்ம கிளாஸ் முடியறப்ப கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. யாருக்கெல்லாம் இந்த நம்பர் போட்டானா நம்பர் கஞ்சல், நம்பர் போட்டானா கஞ்சல் கனாப், இன்டிஜர், அப்புறம் வந்து இந்த கண்டான் ஃபேக்டர் நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன் 10 மணிக்கு அப்புறம். ஓகேங்களா? இன்னைக்கு இது முடிச்சிடும் கொஞ்சம். அதெல்லாம் வந்து நான் அப்புறம் நாங்க எக்ஸ்பிளைன் பண்றேன். புரியுதுங்களா? ஆசாஸ் நம்பர் தனியா ஒரு பாப்பு. நார்மலா அது ஆப்ஜெக்டிவ்ல 2 கேள்வி 2 மார்க் தான் வரும். அதனால நான் உங்க சிலிபஸ்ல போடல. சரிங்களா? அப்படி யாராச்சும் இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிக்கிறப்ப உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பிஎம் பண்ணுங்க, நான் ட்ரை பண்றேன். உங்களுக்கு பிரச்சனை இல்லை. பட் அசாஸ் நம்பர் நாட் தட் மச் இம்பார்ட்டன்ட்ல ஆக்சுவலி. ஏன்னா இதுக்கு முன்னுக்கு பழைய பாப்புல 2 கேள்வி தான் வந்துச்சு. ஆனா இப்ப மேமா அந்த பாப்பை எக்ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா மிந்தி நீங்க படிச்சப்ப அசாஸ் நம்பர்ல அசாஸ் 2, அசாஸ் 5, அசாஸ் 8 இது மட்டும் தான் படிச்சீங்க. இப்போ வந்து asas 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 படிக்கிறாங்க. எல்லாமே படிக்கிறாங்க. நீங்க படிச்சப்ப வரும் 2, 5, 8 மட்டும் தான் படிச்சீங்க. இப்போ வந்து இப்போ எல்லாமே இருக்கு. asas 2ல இருந்து 10 எல்லாம் படிக்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே டன். Now number 9. Boleh buat ke atau Yuna saya tolong? Actually latihan தான். என்ன latihan செஞ்சாதான் உங்களுக்கு புரியும். நான் பேசிட்டே இருந்தாக்க நோ பாயிண்ட் சொல்லிட்டு தான் நான் latihan தான் போட்டிருந்தேன். முடிஞ்சுன்னா ஜிகே மாக்க போயிடலாம். அது உங்களுக்கு வேணும்னா we go. If not I'll stop here. Okay, gabungan. Buat gabungan. Cuba tulis gabungan. Dan atau bagaimana? Oh, என்ன கேட்டிருக்காங்க இடத்துல? Gabungan P dan Q mengikut perkataan. Nombor 1 ialah dan, nombor 2 atau. நீங்க dan atau செய்வேனா A-வும் B-யும் dan செய்யுங்க. இது ரெண்டுமே danல செய்யுங்க. இது ரெண்டு atauல செய்யுங்க. Tak payah banyak-banyak lah. As long you know how to do enough lah.
ரெண்டு கேள்வி டன், ரெண்டு கேள்வி அர்த்தம் செய்யுங்க. So ஒன்னாவது பார்த்தோம்னாக்கா 3 ialah nombor ganjil. Q வந்து -4 tambah 9 sama dengan -5. So இது வந்து ரெண்டுமே டிஃபரண்ட் சென்டென்ஸ். So அப்ப என்ன ஆகும்? இப்ப ஃபுல்லா எழுத வேண்டியதுதான். 3 ialah nombor ganjil dan -4 tambah 9 sama dengan -5. டைரக்ட் சென்டென்ஸ் தான். ஃபுல் சென்டென்ஸ். ஓகேவா? ரெண்டாவது 100 ialah kuasa 2 sempurna. Pentagon mempunyai 6 sudut. வேற சென்டென்ஸ் தானே டான் போட்டுக்க வேண்டியதுதான். 100 ialah kuasa 2 sempurna dan Pentagon mempunyai 6 sudut. Pujilah. Okey, piramid mempunyai 5 bucu atau 8 tepi. Very good. Atau 8 tepi. Ini திருப்பி எழுத வேண்டாம். ஏன்னா சேம். Piramid mempunyai 5 bucu atau 8 tepi. Okeyங்களா? Okey, 6 atau 6 ialah gandaan 3. 6 Gandangan 3. 6 ialah 10 atau gandaan 3. Ini ரெண்டு தடவை இது எழுத வேண்டும். Sampai ulang balik. 6 ialah faktor bagi 10 atau gandaan 3. Okeylah? Okey, very good. Okey, kenal pasti dua pernyataan dalam ayat majmuk berikut. Okey, இதுல ரெண்டு சென்டென்ஸ் இருக்கு. நான் சொல்லிடுறேன் நேரா. Okey, sfera tidak mempunyai bucu. Itu முதல் சென்டென்ஸ். 300 ialah sudut refleks. Okey, இது ரெண்டாவது சென்டென்ஸ். இது ரெண்டும் doesn't matter. ரெண்டுமே ஒன்னு வேற எடிஷன். So முதல் சென்டென்ஸ் P வந்து sfera tidak mempunyai bucu. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் புnyata Q 300 ialah sudut refleks. Sudut kira சொல்லுங்க. Sudut kira மொத்தம் 3 வகையா sudut இருக்கு நமக்கு. Sudut tirus, sudut caka மொத மாதிரி, அப்புறம் sudut refleks. ஓகேங்களா? Sudut tirusனா kurang daripada 90. For example இப்படி எலியோட மூஞ்சி வரும். இதான் எலி. Can you see? அதான் tirus. Tikus மாதிரி இருக்கும். அதோட இது தபுலே lebih daripada 90. Caka வந்து lebih இப்படி இருக்கும், மேல இருக்கும். இது நம்பர் இங்க இருக்குது. இது lebih daripada 90. Lebih daripada 90. சரிங்களா? reflect வந்து lebih daripada 180. கீழக்கு வரும். இப்படி வரும். பாதி தாண்டி போயிடும். lebih daripada separuh. இது வந்து lebih separuh. இதான் 3 sudut. Tirus, caka, refleks. 3 விதமா இருக்கும். Tirusனா இந்த மாதிரி எலி மாதிரி வரும். ataupun kurang daripada 90. இதான் அந்த 90 darjah. அப்ப இதை விட குறைவா தான் இருக்கும். இங்க உள்ளதா இருக்க முடியும். உள்ளதா இருக்க முடியும். வெளியே இருக்க போகுது. இது வந்து இதை தாண்டி போயிடும். 90 தாண்டி போகும். இந்த மாதிரி ஃபுல்லா வரும். சக்கானக்கா. ரிஃப்ளெக்ட்னா ஆஃப். ஸ்பாரோ தாண்டி பாதி தாண்டி போகுது பார்த்தீங்களா? இதான் ரிஃப்ளெக்ஸ். இதான் 3 விதமான சுருட் ஆக்சுவலி. ஓகே இல்ல இங்க ஓகே இல்ல. So அப்ப இங்க வரப்ப ரெண்டு. ஓகே. Pentagon atau hexagon mempunyai jumlah sudut pedalaman 720. Apa yang பிரிப்போம்? Pentagon mempunyai sudut jumlah pedalaman 720. இன்னொன்னு வந்து hexagon mempunyai jumlah sudut pedalaman 720. So ரெண்டு தடவை எழுதுவோம். இந்த சென்டென்ஸை kita akan tulis 2 kali. இந்த ரெட் கலர் லைன் இருக்குல்ல, இது ரெண்டு தடவை எழுதுவோம். ஒன்னு பென்டாகோனுக்கு எழுதுவோம், ஒன்னு ஹெக்ஸாகோனுக்கு எழுதுவோம் தனித்தனியா. ஓகே. சி வந்து 3 ialah faktor perdana bagi 15 dan 24. அப்ப இது பாருங்க சென்டென்ஸ் காணோம். ரைட்டா? அப்ப நம்ம இத வந்து திருப்பி ரெண்டு தடவை எழுதணும். 3 ialah faktor perdana bagi 15. ஒன்னாவது ஸ்டேட்மென்ட். ரெண்டாவது ஸ்டேட்மென்ட் 3 ialah faktor perdana bagi 24. ஓகேங்களா? D பார்த்தோம்னாக்கா x kuasa 2 atau 4x ialah faktor bagi 2x kuasa 3. So tandanya beri apa nama Pak? X kuasa 2 ialah faktor bagi x kuasa 3. Unnon-unnon 4x ialah faktor 2x 3. Very good. X kuasa 2 ஒரு சென்டென்ஸ்னா 4x பின்னால வந்து ரெண்டு தடவை ரிப்பீட் பண்ணுவோம் நம்ம. அதுதான் வந்து கிட்ட ஆசைக்க மஜ்மூவை பிரிச்சு எழுதுனா இப்படி தான் வரும். சரிங்களா? ஓகே, இங்கேயும் அதே லத்தியான் தான். ஸ்கிப் ஃபர்ஸ்ட் நீங்க செஞ்சிருவீங்க நம்பிக்கை இருக்கு எனக்கு. ஓகே, இங்க டோ பிளஸ்
இப்ப இந்த லைன் போட்ட இடத்துல நீங்க dan dan atau போடணும். Dengan membina pernyataan benar apa palsu? Lengkapan berikut dengan pengadaan atau untuk memutus pernyataan majmuk dengan nilai kebenaran yang dinyatakan. Okey, இவன் வந்து இங்க benar கேக்குறான். இப்ப benar வேணும்னா இங்க dan பண்ணணுமா atau பண்ணணுமா? இது ayat palsu. Okey. ஓகே, எல்லாம் செய்ய முடிச்சு சொல்லுங்க என்கிட்ட கொஞ்ச நேரம். ஆன்சர் தேடணும், நம்ம கெஸ் பண்ண முடியாது. யூ நீட் டு ஃபைண்ட் தி ஆன்சர். இதை வந்து பார்க்கணும், இது ஒரு புண்ணியத்து, இது ஒரு புண்ணியத்து, இந்த ரெண்டு புண்ணியத்தவும் ஆன்சர் எடுக்கணும் நீங்க. இந்த புண்ணியத்தோட ஆன்சர் வச்சு தான் நமக்கு திண்டுக்கன் பண்ண முடியும், ரைட்டா ராங்கா சொல்லிட்டு. தென் only we know whether we can put dan. For example, நம்ம இது பார்த்தோம்னாக்கா 5 tambah 1 6. 6 kurang daripada 6 சொல்றான். ஏன்னா 5 1 6, 7 tolak 1 6 தான். இப்ப பாத்தீங்கன்னாக்கா இங்க sama dengan இல்லையே, kurang சொல்றப்ப இது ஆல்ரெடி இது பல்சு, ஒன்னாவது பல்சுவா மாறிடுச்சு. ஏன்னா 5 tambah 6 இது sama dengan வந்திருக்கணும், அங்க kurang சொல்றான், ராங். ரெடிலா? இங்க பார்த்தோம்னா 2 darab 3 வந்து 6, tidak sama dengan 2 tambah 5, அப்ப இது benar. அப்ப முன்னுக்கு பல்சு, பின்னால benar. விட வந்து எனக்கு benar வரணும். அப்ப நான் என்ன போட்டோம், அத்தா பண்ணணுமா டான் பண்ணணுமா? இங்க நடுவுல ஐயோ ஒன்னு பல்சு ஒன்னு பின்னார்ல இருக்கு. இப்ப அப்ப எனக்கு என்ன பின்னார், அத்தா போடணும். அத்தாவை போட்டாதான் எனக்கு அந்த புண்ணியத்து பின்னார் வரும். அப்ப இங்க வந்து அத்தாவ், இப்ப இது வந்து இங்க அத்தாவ். புரியுதுங்களா? புரியுது சார். ஓகே, வெரி குட். சோ அந்த மாதிரி நம்ம சால்வ் பண்ணாதான் நம்மளுக்கு தெரியும் எது ரைட் எதுனா. ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இருக்கு, ரெண்டு புண்ணியத்தை இருக்கிறப்ப ஏ புண்ணியத்தவும் பி புண்ணியத்தவும், பி புண்ணியத்தவும் கியூ புண்ணியத்தவும், ரெண்டு புண்ணியத்தை இருக்கிறதுனால ரெண்டு புண்ணியத்தவும் நீங்க தொல்துக்கன் பண்ணணும். முதல் புண்ணியத்தை பின்னாரா பல்சுவா, ரெண்டாவது புண்ணியத்தை பின்னாரா பல்சுவா தொல்துக்கன் பண்ண பிறகுதான் we can tell whether நம்ம டான் பாய்க்கணுமா அத்தாவை பாய்க்கணுமா சொல்லிட்டு. நார்மலாவே நம்ம டீச்சர்ஸ் என்ன சொல்லணும்னாக்கா, பின்னார் கேட்டாங்கன்னாக்கா நீ அத்தாவை போட்டுரு, ஏன்னா பின்னார்ல நிறைய அத்தாவு இருக்கும். ஸோ இட்ஸ் பெட்டர் கோ ஃபார் அ பின்னார்னா அத்தாவ். பல்சுனாக்கா பஸ்ஸாருக்கு முக்கினா டான் தான் வரும் இடத்துல, ஏன்னா டான்ல தான் வந்து 3 பல்சு ஒரு அத்தாவ் ஒரு பின்னார். புரியுதுங்களா? சோ அந்த மாதிரி நம்ம கெஸ் பண்ணுவோம். பட் ஆனா இது நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டரா தெரியும். Empat A tambah C kembang mana nak apa? 4A tambah 4C maru. Amat mana? Apa paling ini? 4 bodoh. Apa itu? பல்சு 300 centimeter 3 meter. Correct ke wrong? Correct. Okay, இது benar. இப்ப benar palsu எனக்கு palsu வரும். அப்ப என்ன பாய்க்கணும் நானு? அத்தா பச்சை benar மாறிடுமே, எனக்கு palsuல வரணும். dan பாய்க்கணும் சார். ஏன்னா ஒன்னு benar ஒன்னு palsu வரப்ப அத்தாவை பாய்ச்சீங்கன்னா benar ஆயிடும். ஏன்னா benarக்கு யாராச்சும் ஒன்னு ரைட்னாலும் ரைட்னு அர்த்தம். இப்ப இதுல வந்து அவன் பல்சுன்னு கேக்குறப்ப ரெண்டுமே பின்னாரா இருந்தாதான், சரி பல்சு கேக்குறதுனால வந்து நம்ம டான் தான் பாய்ச்சணும். அத்தா பாய்ச்சிங்க இது ரெண்டாவது திரும்ப பின்னாரா மாறிடும். புரிஞ்சுங்களா? ஓகே சார். ஓகே, சி பாருங்க. சி வந்து டான். ஓகே, சத்து ialah nomor ganjil. Satu ganjil-ஆ முதல்ல கொடுத்த லிஸ்ட்ல பாத்தீங்களா இல்லையா? இது benar. கஞ்சி Ganjil. Satu ganjil sir. Satu nombor ganjil. Satu ialah nombor ganjil. Nombor perdana. Satu nombor perdana wah. yes sir. இல்ல சார். இல்ல sir. இல்ல சார். nombor perdana ரெண்டுல இருந்து ஆரம்பிச்சிருந்தேன். அப்ப இது வந்து சத்து nombor perdana கிடையாது, இது வந்து பல்சுவா மாறிடுச்சு. இப்ப benar palsu. எனக்கு benar வேணும். அப்ப என்ன பண்ணோம்? அத்தாவ் பண்ணோம். வெரி குட். ஓகே, கடைசி இது வந்து நீங்க செய்ய முடியாது ஆக்சுவலி, ஏன்னா நீங்க அசஸ் நம்பர் படிக்கல. சரியா? ஏன்னா அசஸ் ஸ்லிமா இருக்கு, எப்பவுமே நீங்க படிக்கல, செய்ய முடியாது. பட் ஆனா நம்மளுக்கு இந்த பிரகாரம் நான் பார்த்த வரலாம் சொல்றேன்னாக்கா, பல்சு கேட்டிருந்தானா நீங்க டான் போட்டுருங்க, பின்னார் கேட்டிருந்தானா அத்தாவை போட்டுருங்க. ஏன்னா அத்தாவுலதான் 3 பின்னார் இருக்கு. அப்ப எப்படி பார்த்தாலும் அங்க பின்னார்ல வந்து விழுந்துரும். ஓகேங்களா? டான் பல்சு வந்துச்சுன்னா டான்ல போட்டுருங்க, ஏன்னா டான்ல வந்து 3 பல்சு இருக்கு. சோ அப்ப அங்கதான் போய் விழுவும் ஆக்சுவலி. சோ பின்னார்னா அத்தாவ், palsuனா dan. You go with that lah. So இது வந்து 105 asas 5 ialah 5/2ன்றான். So நம்ம திருப்பி இப்ப இது பாத்தீங்கன்னா 1 hari ialah 12 jam. இப்ப நீங்க இது தெரியலனா கூட இங்க பாருங்க, 1 hari எத்தனை jam மொத்தம்? 24 jam தானே? 24. நீங்க என்ன 12 jam கொடுத்துருங்க. அப்ப இதுவே ஆல்ரெடி பல்சோ மாறிடுச்சு.
அப்ப ஒன்னு ஃபால்ஸ் வந்துட்டனால கண்டிப்பா டான் தானே பாய்ச்சாகணும் நம்ம. ஆமா சார். that's the reason. So இது வந்து ஆசாஸ் நம்பர் கீழ போயிருச்சுலாம். So no need to worry about that actually. ஓகேங்களா? Any question so far? என்ன நான் இத நான் கொண்டு போல actually. என்ன இது கொண்டு போனா இன்னும் கொஞ்சம் இதாவும், பட் ஆனா கொஞ்சம் லைட்டா எக்ஸ்பிளைன் பண்றதுனால பிரச்சனை இல்லை. Any question so far? இன்னைக்கு புண்ணியாத்த படிச்சோம். புண்ணியாத்துல இருந்து குவான்டிட்டியன் படிச்சோம். புண்ணியாத்த பொன்னார் பால்சு படிச்சோம். பொன்னார் பால்சுக்கு அப்புறம் நம்ம வந்து குவான்டிட்டியன் படிச்சோம். semua sebilangan. semua sebilangan வச்சு penafian கொண்டு போனோம் நம்ம. penafian படிச்ச பிறகு வந்து majmu dan atau படிச்சோம் நம்ம. இதுதான் இன்னைக்கு படிச்சது. Any questions so far? இல்ல சார். இல்ல. ஓகே, நான் வந்து உங்களுக்கு கொஞ்ச நேரத்துக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் நானு. நம்பர் கஞ்சே, நம்பர் பொடானு, நம்பர் கண்ணா, இன்னும் 2 என்ன சொன்ன 2 கண்டான் அண்ட் ஃபக்தூர். இது வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் கொஞ்ச நேரத்துல. So far any questions? இல்ல சார். No questions. Okay, right. சொல்லுங்கம்மா. No questions, very good. Okay, done. இப்ப membina pernyataan menggunakan implikasi. இப்ப இந்த implikasi வரப்பயும் இங்க பாருங்க P Q. இங்க நம்மளுக்கு 2 ஸ்டேட்மென்ட் தான் வருது. இங்க நம்மளுக்கு 2 ஸ்டேட்மென்ட் தான் வருது. இப்ப இங்க வந்து நம்மளுக்கு வந்து நம்ம வந்து ஸ்டேட்மென்ட் புக்கான் புண்ணியத்தை பாய்க்கல, எல்லாமே புண்ணியத்தை தான் பாய்க்கிறோம். இப்ப அந்த புண்ணியத்தை வந்து எப்படி மாறும்னாக்கா kejadian dengan akibatக்கு மாறும். ஓகே, mau contoh பாப்போம். பாருங்க, cikgu boleh saya bermain bola di padang. Okay, வார்த்தை சொல்றாங்க. Jika kamu dapat menyiapkan semua soalan, maka kamu boleh bermain di padang. Apa yang பார்த்தீங்கன்னாக்கா kamu dapat menyiapkan semua soalan வந்து முதல் ஸ்டேட்மெண்ட். maka kamu boleh bermain di padang வந்து ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட். சோ இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பைன் பண்ணுவோம். சோ ஒன்னு கிளாசிக்கா சொல்றோம்னாக்கா jika Ali pergi kedai, maka Ali beli gula. Ali கடைக்கு போனா gula வாங்குறான். சோ அப்ப என்ன நடக்குதுன்னா நமக்கு ரெண்டா பிரியும். kejadianனால நமக்கு என்ன நடக்குது, akibat வருது. ஃபார் எக்ஸாம்பிள் hujanனால என்ன நடக்கும், banjir. So akibat daripada hujan, kejadian daripada hujan berlakunya banjir. Ada kejadian berlakunya akibat. So apa sentence பார்த்தோம்னா அப்படிதான் வரும். அது பாருங்க, kejadian dengan akibat. புரியுதுங்களா? சோ 2 நடக்கும் ஆக்சுவலி. இப்ப கேள்வி வந்து இப்படிதான் வரும். 2 கேள்வி வரும் பாருங்க. kejadian என்னன்னா K boleh dibahagi tepat dengan 5. Akibat வந்து K ialah gandaan 5. So apa எழுதுல அப்ப jika K boleh bahagi tepat dengan 5, maka K ialah 5. அது ரெண்டு சேர்த்து எழுதும். முத மாதிரி தான் வரும். பட் இங்க நம்ம jika maka பாய்க்கிறோம், 2 பாய்க்கிறோம். இங்க பாருங்க, jika x tolak y lebih daripada kosong, maka x lebih daripada y. அப்ப இந்த jika maka வெட்டிட்டோம்னாக்கா நமக்கு 2 வரும். இது ஒரு சென்டென்ஸ், இது ஒரு சென்டென்ஸ். அப்ப kejadian வந்து x tolak y sama lebih kosong, x lebih daripada akibat. So kejadian akibat. Anti kejadian வரலாம், anti kejadian lah. Kejadian anti kejadian சொல்லுவாங்க. Anti kejadian dengan akibat. So இது ரெண்டும் சேர்ந்துதான் jika maka. 2 வகையா எழுதுவோம் நம்ம. jika maka ன்னு எழுதலாம், இல்லனா jika hanya jika அப்படி கூட எழுதலாம் நம்ம. சோ 2 ஸ்டேட்மென்ட் 2 மாதிரி எழுதலாம். இது பாருங்க, jika maka இந்த மாதிரி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்க அதுல இங்க இருக்கு, இங்க இல்லையே 2 ஸ்டேட்மென்ட் வரும் ஆக்சுவலி. bentukan implikasi P jika awal dengan implikasi berikut. Aplikasi இல்ல, அங்க கீழே இருக்கு jika. நான் தனித்தனியா வந்து கம்பைன் பண்ண பார்த்தேன். இங்க அவங்க கொடுத்துட்டேன் ஆக்சுவலி. இங்க பாருங்க, jika R sama dengan 15, maka இது வந்து jikaவும் maka நான் எடுத்துட்டேன்னா இது முத kejadian, இது akibat. ரைட்டுங்களா? அப்ப இதுதான் பாருங்க, இது தூக்கி முன்னுக்கு போட்டாங்க. jika hanya jika நடுவில் எழுதிட்டு இது பின்னால போட்டாங்க. இங்கே jika maka நான் வெட்டிட்டேனாக்கா இது முன்னுக்கு உள்ளது, இது பின்னால் உள்ளது. இது kejadian, இது akibat. இது jadi, இது akibat. ஓகேவா? சோ அப்ப இங்க வரப்ப இந்த ஃபர்ஸ்ட் ஒன் go front, பின்னால் உள்ளது akibat. சோ இந்த மாதிரி சென்டென்ஸ் வர்றப்ப வெரி கிளியர். முன்னுக்கு வர்றது kejadian, inti kejadian.
பின்னால வர்றது akibat. Normally கேள்வி வரும் இந்த மாதிரி கொடுத்திருப்பான். X kurang daripada 6 jika dan hanya jika X tambah 10 kurang daripada 16. அப்ப இதுல வந்து எது akibatன்னு கேட்பான். இப்ப akibat முன்னுக்கு இருக்குமா பின்னால இருக்குமா? பின்னாடி சார். akibat வந்து X tambah 10 kurang daripada 16 அப்படின்னு எழுத வேண்டியதுதான். So kejadian akibatன்னு கேட்டா you need to choose these two. ஓகேங்களா? சோ இப்போ உங்களுக்கு இந்த ஜிகே மார்க்க புரிஞ்சிருச்சுன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து I'll teach. அதுல இருந்து எப்படி ஆகாஷ் எடுக்கிறது, சாங் பண்றது, கான்ட்ரா பாசிட்டிவ் இதெல்லாம் படிச்சுதா பாருங்க. புக்கான் படிச்சிருக்காங்க பாருங்க. இது ஜிகே மார்க்க. சோ இதெல்லாம் நம்ம மேல படிச்சு திருப்பி யூஸ் பண்ண போறோம். சோ உங்களுக்கு இன்னைக்கு படிச்சது புரிஞ்சிருச்சுன்னா நெக்ஸ்ட் வீக் கிளாஸ்ல காம்ப்ளிகேஷன் இல்ல அவ்வளவும். ஆனா நம்மளுக்கு இன்னொரு பாப் இருக்காங்க, இன்னொரு பாட்டு இருக்காங்க ப்ரீமிஸ். அது கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும் ஆக்சுவலி. இன்னைக்கு பாப்ல இவ்வளவுதான்.